ஹாய் மக்களே, நான் உங்களோட உச்சிமா. ஒரு பரபரப்பான நகரத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய தெருவில் தர்மலிங்கம் என்ற முதியவர் ஒருவர் தேநீர் கடை வைத்திருந்தார். அந்த கடை மிகவும் சிறியது. பழைய பெஞ்சுகள் தான் இருக்கும். ஆனால் காலை 5 மணிக்கே அங்கே கூட்டம் களகட்டும். தர்மலிங்கம் டீ போடும் அழகே தனி. அவர் ஒவ்வொரு முறை டீயை ஆட்டும் போது ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லுவது போல முணுமுணுப்பார். அந்த கடைக்கு எதிரே ஒரு பெரிய ஐடி நிறுவனம் இருந்தது. அங்கே வேலை பார்க்கும் சித்தார்த் என்ற இளைஞன் தினமும் தர்மலிங்கம் கடைக்கு வருவான். சித்தார்த் எப்போதும் கோபமாகவும் டென்ஷனாகவும் இருப்பான். வாழ்க்கை எனக்கு எதையுமே கொடுக்கவில்லை, கடன் தொல்லை, வேலைப்பளு என்று எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் சித்தார்த் டீ குடித்துவிட்டு, என்ன பெரியவர் இது, டீ இவ்வளவு சூடாக இருக்கிறது, சீக்கிரம் கொடுத்தால் என்ன என்று கத்தினான். தர்மலிங்கம் அமைதியாக சிரித்து கொண்டே, பொறுமை தம்பி, இந்த டீ உங்களுக்கு கிடைத்ததற்கு முதலில் ஒரு நன்றி சொல்லுங்கள், அதன் சுவை மாறும் என்றார். சித்தார்த்துக்கு கோபம் வந்தது. ஒரு டீ குடிப்பதற்கு கூட நன்றியா? நான் காசு கொடுத்துதானே கொடுக்கிறேன், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்று கேட்டுவிட்டு சென்றான். தர்மலிங்கம் எதற்கும் கவலைப்படாமல் தனது வேலையை தொடர்ந்தார். சில நாட்கள் கழித்து சித்தார்த் மீண்டும் வந்தான். அன்று அவன் முகம் மிகவும் வாடிப்போய் இருந்தது. அவனது வேலையில் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு முக்கிய கோப்பை அவன் தொலைத்து விட்டான். இன்று என் வேலை போய்விடும் போல இருக்கிறது என்று வருந்தினான். தர்மலிங்கம் அவனிடம் ஒரு பழைய நாணயத்தை கொடுத்தார். அந்த நாணயம் மிகவும் தேய்ந்து போயிருந்தது. சித்தார்த், இதை உன் பையில் வைத்துக்கொள். இன்று நாள் முழுவதும் உனக்கு என்ன நன்மைகள் நடக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த நாணயத்தை தொட்டு நன்றி என்று சொல், அப்படி என்றார். சித்தார்த் ஏளனமாக பார்த்தான். ஒரு பழைய நாணயம் என் வேலையை காப்பாற்றப் போகிறதா என்று கேட்டான். தர்மலிங்கம் சொன்னார், நாணயம் அல்ல, நீ சொல்லும் நன்றி என்ற வார்த்தைதான் உன்னை மாற்றப் போகிறது. ஒரு நாள் மட்டும் முயற்சி செய்து பாரேன் என்றார். சித்தார்த் அலுவலகம் சென்றான். முதலில் அவனது மேலதிகாரி அவனை திட்டவில்லை. மாறாக, பரவாயில்ல, தேடுவோம் அப்படின்னு சொன்னாரு. சித்தார்த் ஆச்சரியப்பட்டு அந்த நாணயத்தை தொட்டு நன்றி என்றான். சிறிது நேரத்தில் அவன் தேடிய கோப்பு அவனது மேஜைக்கு அடியிலேயே கிடந்தது. மீண்டும் நன்றி என்றான். அன்று மாலை அவன் மீண்டும் கடைக்கு வந்தான். அவன் முகம் பிரகாசமாக இருந்தது. பெரியவரே, இந்த நாணயத்தில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கிறது. இன்று எல்லாம் எனக்கு சாதகமாகவே நடந்தது என்றான். தர்மலிங்கம் சிரித்தார். மேஜிக் நாணயத்தில் இல்லை தம்பி, உன்னிடம்தான் இருக்கிறது என்றார். நீ எப்போதும் உன்னிடம் இல்லாததை நினைத்து கவலைப்பட்டாய். ஆனால் உன் கண்கள் நன்மைகளை பார்க்க தவறிவிட்டன. இன்று நீ நன்றியோடு இருந்ததால் சிறிய நன்மைகள் கூட உன்னால் கவனிக்க முடிந்தது. அதுதான் உனக்கு தன்னம்பிக்கையை தந்தது என்றார். சித்தார்த் யோசித்தான். உண்மைதான் ஐயா, நான் இதுவரை என் ஆரோக்கியத்திற்கு, என் குடும்பத்திற்கு, எனக்கு கிடைத்த இந்த வேலைக்கு ஒரு முறை கூட நன்றி சொன்னதில்லை. எப்போதும் குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றான். தர்மலிங்கம் சொன்னார், நன்றி சொல்லும்போது நம் மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வரும். அந்த நிலையில் நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். கோபத்தில் இருக்கும்போது நம் அறிவு வேலை செய்யாது. அதனால்தான் டீ போடும்போது கூட இந்த தேநீர் பலருக்கு புத்துணர்ச்சி தரட்டும், இறைவா நன்றி என்று சொல்லிக்கிட்டே போடுவேன் என்றார். சித்தார்த் அன்றிலிருந்து ஒரு புதிய மனிதனாக மாறினான். அவன் தனது மேஜையில் நன்றி என்று ஒரு சிறிய அட்டையை வைத்தான். அவனது சக ஊழியர்களிடம் அவன் காட்டும் அன்பும் நன்றியும் அந்த அலுவலகத்தின் சூழலையே மாற்றியது. அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. பல மாதங்கள் கழித்து தர்மலிங்கம் கடைக்கு ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து சித்தார்த் இறங்கினான். அவன் தர்மலிங்கத்திற்கு ஒரு பெரிய இனிப்பு பெட்டியை கொடுத்தான். ஐயா, அந்த பழைய நாணயம் இன்னும் என்னிடம் இருக்கிறது. ஆனால் இப்போது நான் சொல்லும் நன்றி என் ஆத்மாவிலிருந்து வருகிறது என்றான். தர்மலிங்கம் சொன்னார், தம்பி, நன்றியுணர்வு என்பது ஒரு விதை போன்றது.
அதை உன் மனதில் விதைத்தால் அது மகிழ்ச்சி என்ற விருட்சமாக வளரும். உன்னிடம் இருக்கும் கடுகளவு நன்மையை நீ மதித்தால் அது மலையளவு பெருகும் என்றார். இந்த கதை இன்று நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நாம் காலையில் எழுந்தவுடன் மொபைல் போனை பார்த்து இன்று இவ்வளவு வேலை இருக்கிறதா என்று அலுத்து கொள்கிறோம். அதற்கு பதிலாக இன்று ஒரு புதிய நாளை பார்க்க எனக்கு உயிர் கொடுத்த இறைவா நன்றி என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத வேலை, உங்களுக்கு பிடிக்காத சூழல் இருக்கலாம். ஆனால் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பிற்கு நன்றி சொல்ல தொடங்குங்கள். காலம் மெல்ல மெல்ல உங்களுக்கு சாதகமாக மாறும். நன்றி உணர்வு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வைப்ரேஷன். நீங்கள் நேர்மறையாக இருக்கும்போது நேர்மறையான மனிதர்களும் வாய்ப்புகளும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். இதுதான் ஈர்ப்பு விதி. சித்தார்த் தொலைத்த கோப்பு கிடைத்ததற்கு நாணயம் காரணம் அல்ல, அவன் அமைதியாகி தேடியதுதான் காரணம். அந்த அமைதியை தந்தது அவன் சொன்ன நன்றி என்ற வார்த்தை. பதற்றம் குறையும் போது புத்தி கூர்மையாகும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவியவர்களை ஒரு முறை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய மேஜிக் அல்லது ஃபோன் செய்து நன்றி சொல்லுங்கள். அந்த ஒரு நிமிடம் உங்கள் இருவரின் மனதையும் லேசாக்கும். தர்மலிங்கம் கடை இப்போதும் அதே தெருவில் இருக்கிறது. இப்போதும் அவர் டீ போடும்போது நன்றியை சேர்த்தே போடுகிறார். அவரது டீயை குடித்தால் கவலை மறையும் என்று மக்கள் இன்றும் நம்புகிறார்கள். என்னிடம் பணம் இல்லை, கார் இல்லை என்று புலம்புவதை விட்டுவிட்டு, என்னிடம் பார்க்கும் கண்கள் இருக்கின்றன, நடக்கும் கால்கள் இருக்கின்றன என்று நன்றி சொல்ல தொடங்குங்கள். இல்லாததை எண்ணி அழுபவனுக்கு இருப்பதும் பறிபோகும். இருப்பதை கொண்டு நன்றி சொல்லுபவனுக்கு இல்லாததும் வந்து சேரும். சித்தார்த் இப்போதும் ஐடி நிறுவனத்தின் மேலாளர். அவன் தனது ஊழியர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுப்பது நன்றியுணர்வுதான். ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லுங்கள், உங்கள் வேலைப்பளு குறையும் என்பான். வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் வரும்போது கூட இதன் மூலம் நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் நன்றி என்று சொல்லி பாருங்கள். அந்த துன்பம் உங்களை வதைக்காது, உங்களை செதுக்கும். தர்மலிங்கம் ஒரு முறை சொன்னார், இருட்டு வரும்போது பயப்படாதே, நட்சத்திரங்களை பார்க்க வாய்ப்பு கிடைத்ததே என்று நன்றி சொல். அப்போது இருட்டு அழகாக தெரியும். பல நேரங்களில் நாம் பெரிய விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். ஒரு சிறிய மலைத்துளி, ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு சூடான தேநீர், இதிலெல்லாம் இருக்கும் மகிழ்ச்சியை நன்றியோடு அனுபவியுங்கள். சித்தார்த் அந்த பழைய நாணயத்தை ஒரு அழகான சட்டமிட்டு தனது அறையில் வைத்திருந்தான். அது அவனுக்கு எப்போதும் தர்மலிங்கத்தையும் அவர் சொன்ன வார்த்தையையும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் நடந்த 3 நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் தூக்கம் அமைதியாக இருக்கும். தர்மலிங்கத்தின் தேநீர் கடை ஒரு கோவில் போல மாறியிருக்கிறது. அங்கே வருபவர்கள் அனைவரும் மன அமைதியோடு சென்றனர். அன்பும் நன்றியும் கலந்தால் எந்த இடமும் புனிதமாகிவிடும். நன்றியோடு இருப்போம், நன்மைகளை பெறுவோம். உங்கள் ஒவ்வொரு மூச்சும் ஒரு நன்றி ஆகட்டும். உங்கள் வாழ்க்கை ஒரு மேஜிக்காக மாறட்டும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. பாய்.